சிங்கம் ஒன்று பெறப்பட்டது. அண்ணாமலை சிங்கம் ஒன்று பெறப்பட்டது. தமிழ்நாட்டு சிங்கம் ஒன்று பெறப்பட்டது. கர்நாடகாவில் சிங்கம் ஒன்று பெறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது. ஐபிஎஸ் அண்ணாமலை தமிழ்நாடு வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்துகள். நன்றி. நீங்கள் 4ஆம் தேதி அறிவிக்கிறோம், நீங்கள் ஒன்றுமே அறிவிக்கவே இல்லை. உங்களே குரலையே பார்க்கவே முடியல. 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை இதுவரை மக்கள் தமிழ்நாட்டில் உங்களை ஏங்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய குரலை எழுப்பிக்கிட்டு இருக்குது. இதுவரை எழுப்பிக்கிட்டு இருக்குது. இன்னும் உங்கள் குரலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வருங்காலத்திலேயும் வருங்கால முதலமைச்சர் ஆகிறதுக்கு மக்கள் என்ன மாதிரி தொண்டங்கள் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு ஆப்போசிட்டாக வர்றதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு முதலமைச்சர் நன்றி சொல்ல போனவர் அவர் மேடையில் என்ன சொல்கிறாரு, வாயில் வந்துங்கிறாரு. இதுதான் முதலமைச்சரா? ஏங்க இல்லை, இதுவரை எங்கள் அண்ணாமலை இதுவரையும் ஏதாச்சும் எங்கள் அண்ணாமலை ஏதாவது தரக்குறைவாக பேசியிருக்காரா? யாராச்சும் பேட்டி பத்திரிக்கை நிருபர் வந்தாங்கன்னா எப்படி கரெக்டாக பேசுகிறாரு. யாராச்சும் தரக்குறைவாக பேசுகிறார், நாகரிகமாக பேசுகிறார். சட்டத்திலே எதுலேயும் அவர் எதுவுமே நாகரிகமாக பேசுவார். இந்த மாதிரிலாம் பேச மாட்டார். பேச வேண்டியதான். ஒரு முதலமைச்சர் என்ன கேட்குறது, வாயில் வந்துடுமா? எங்கள் மயங்க 5 ஓட்டு என் பிள்ளைய உங்களுக்கு போட்டிருக்காங்க, நாளைக்கு என் பிள்ளைய உங்களையே திருப்பி கேட்கும், இதுதான் இப்படித்தான் பேசுவீங்களா அப்படின்னு. யாரை பேசுவீங்க நீங்கள்? வாயில் வந்துடும்னு ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? நீங்களா சொல்லுங்கள். விஜய் அவர்களே, ஒரு பொறுப்பில் வந்துட்டால் பொறுப்பாக பேசுங்க. நாங்களாம் பொறுப்பாக தான் பேசுகிறோம், சரிங்களா? என் பிள்ளையே உங்களுக்கு 5 எங்கள் பிள்ளைய உங்கள் ரசிகர்கள், சரிங்களா? எங்கள் பிள்ளைய உங்களுக்கு ஓட்டுப்பட்ட பிள்ளையில் மாறக்கூடாத அளவுக்கு நடந்துக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி பேசாதீங்க, இல்லையா? வணக்கம் அண்ணாமலை அவர்களே. வந்து எங்களுக்கு நல்ல ஒரு குரலாக இருக்கணும், எங்களுக்கு நல்லா ஒரு சந்தோஷப்படுத்த ஊக்கப்படுத்தணும். அண்ணாமலை ஐயா அவர்களே, நீங்கள் வந்து எப்போ டெல்லியை விட்டு வந்து எப்போ குரல் கொடுப்பீங்க, எப்போ தனி கட்சி ஆரம்பிப்பீங்க, எங்களுக்கு அதை ஒரு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் ஒரு வெற்றி விழாமாக கொண்டாடிக்கிட்டு இருப்போம். இதுவரையும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, எல்லா மாவட்டத்துலேயும் உங்களுடைய குரலை தான் கிளம்பிக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை குரலை தான் கிளம்பிக்கிட்டு இருக்குது, சரிங்களா? நீங்கள் அதை இந்த நேரத்தில் வாய்ப்பாக தேடி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், நல்லாவே செய்யணும். நல்ல மக்கள் உங்களை கவர் பண்ணுறாங்க. நீங்கள் அந்தளவுக்கு நல்ல முறையாக மக்களுக்கு நல்ல சேவை செய்யணுங்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளே, உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முத்திரை குத்துவாங்க. நீங்கள் முதலமைச்சராக ஆவீங்க, கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. எங்களுக்கு வந்து நாம் பிஜேபியை விட்டு வெளியே வந்து நல்ல குரல் கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துகள். நன்றி. இந்த சாமி போட்டுவிடாங்க, வாட்ஸ்அப்பில் போடாத, மற்ற